வணக்கம், நான் உங்கள் குமரன். நம்ம அந்த காய்கறி அமைச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த தான் போகிறோம். இப்போ நம்ம தேடுறப்பெல்லாம் பஸ் வராது பாருங்க. இப்போ எவ்வளோ பஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம சிவரஞ்சினி கடை உள்ள நின்றுருக்கு, மூர்த்தி இருக்காரு. சரி, நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் அந்த கடையெல்லாம். அப்படியே அங்கே ரவுண்டானா இருக்குல்ல, ரவுண்டானா தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருக்கீங்க. அதில் ஃபுல்லாக வடிஞ்சிருக்கு பாருங்க. போர்டெலாம் தர தட்டி நிற்கிது. பெரிய கப்பல் நிற்கும், இந்த ஸ்டீமர் சொல்லுவோம்ல, அது வந்து பெருசாக இங்கே நின்றுட்டுருக்கோம். அது இப்போ இல்லை, ஏன்னா வந்து மீன் பிடிக்க எடுத்துகிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தண்ணி கீழே இறங்கிருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இந்த போட்டெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த கிட்ட ஃபுல்லாக தண்ணி கீழே இறங்கிருச்சு. இந்த படிக்கட்டு இருக்குல்ல, படித்தரன்னு சொல்லுவாங்கள்ல, அது மேலே தண்ணி நிற்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே கீழே இறங்கிருச்சு. அது மேலே வர தண்ணி நிற்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கீழே இறங்கிருக்கு. அந்த பெரிய போட்டு இங்கே நம்மளோட மீன் வாங்கினோம்ல, அந்த ஜெரின்னு ஒருத்தர் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கே தான் மீன் வாங்கினோம். தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கினால எல்லாம் தர தட்டி நிற்கிதாங்கலாம். மண்ணு தெரியுது அப்படியே அந்த உட்காந்து. டெய்லி இதை தான் பார்ப்போம். ஆக்சுவலாக தண்ணி கலர் வந்து மாறும். இந்த கடல் தண்ணி உள்ளே வருது இல்லை, இந்த இப்போ காமிச்சல இந்த பானம், அது வழியாக தான் கடல் தண்ணி உள்ளே வரும். அப்போ வந்து மாறுது கலர், தண்ணி கலர் மாறும். இப்போ வேறு கலரில் இருக்குல்ல, குளம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி, கடல் தண்ணி உள்ளே வரப்போ ஸ்கை ப்ளூ, அப்புறம் அந்த டார்க் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். டார்க் ப்ளூ இப்படி மாறி இருக்கும் கலர். சூப்பராக இருக்கும். இது ஃபிஷ் மார்க்கெட்டு. நான் ஒரு நாள் கூட இங்கே ஃபிஷ்ஷு பார்த்தது இல்லைங்க. ஒரே ஒரு தடவை பார்த்தேங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். தக்காளி, வாழைப்பழம்லாம் இருக்குது. எதை எடுத்தால் 20 ரூபா வாங்கி கேட்டு பார்ப்போம். இது மோரிஸ் பழம் சொல்லுவாங்க நம்ம ஊரில். இது பூவம்பழம், மோரிஸ் பழம் அதெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் உள்ளது எல்லாமே இங்கே இருக்குது. பூசணிக்காய், பப்பாளி பழம், தக்காளிலாம் ரேட்டு கூட சொல்லுவாங்க. ஹவு மச் திஸ் ஒன் ப்ரோ? 50 இல்லைங்களா? இது வெண்டிக்காய். நம்ம ஃபுல்லாக நான்வெஜ் குழம்பு வைக்கிறனால அது அதிகமாக பண்ணுறது இல்லைங்க. இதுன்னு நினைக்கிறேங்க, வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது. இந்த சக்கரை வெள்ளையில் தாங்க நான் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம். ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னா அதை போட்டு நம்ம இது பண்ணி சாப்பிட்டு போயிடுறது. கிழங்கு. ஹவு மச் ப்ரோ திஸ் ஒன்? 40. ஆனால் நம்ம இதை வந்து அவிச்சு சாப்பிட்டு போயிடலாம். காலைல சாப்பிட்றது ஒன்றுமே இல்லைன்னா உள்ளே போட்டு அவிச்சு சாப்பிட்டு போயிடலாம். இதுதான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு பெரிய கிழங்கா இருந்ததுன்னா அவிச்சு சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். சின்ன கிழங்கா இருக்குது பார்த்தீங்களா? சோளக்கருது வாங்கி அவிச்சு சாப்பிடணுங்க. இந்த ஸ்வீட் கார்னா நார்மல் கார்ன் ப்ரோ? ஸ்வீட் கார்ன் ஹவு மச் திஸ் ஒன்? 10 rupees. ஸ்மால் பீஸா? 1 piece 10 ரூபாங்க. இது நம்ம ஊர் காசுக்கு, சாரி இந்த ஊர் காசுக்கு 10 ரூபா. SCR 10 ரூபா அது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் இதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட முடியும் நம்மளால். கேரட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வெளியிலேருந்து வர்றதுன்னு தான் நினைக்கிறேன். இதுதாங்க எனக்கு பழம் ஒருத்தர் வணங்க கொடுத்தாரு. சூப்பராக இருந்துங்க சாப்பிட்றதுக்கு. ஆப்பிள்ங்கிறாங்க. இந்த ஃப்ரூட் நேம் ப்ரோ? சார் இந்த ஃப்ரூட் நேம்? லோக்கல் ஆப்பிளா? இது வந்து லோக்கல் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்தாங்க, சூப்பராக இருந்ததுங்க. அது பேர் வேறு ஏதோ பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். இந்த ஹவு மச் ப்ரோ திஸ் ஒன்? 25. அதுதான் எனக்கு ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாருங்க, ஒரு பெரிய பாக்கெட் நிறையா. ஆனால் இது வந்து கலர் கம்மியாக இருந்தது. இது வந்து பாருங்கள் நல்லா ரெட்டாக இருக்குது. சூப்பராக பழமாக இருக்கும் போல். டேஸ்ட்டாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு. 25 ஒர்த்து தான். அது 12 120 ரூபா வரும். இதெல்லாம் 20 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கி 30 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு வாழைப்பழம். இது வந்து லோக்கலாக. இந்த பைனாப்பிள் லோக்கல் பைனாப்பிள் இம்போர்ட்டட். பைனாப்பிள் வந்து லோக்கல் இல்லையா, இம்போர்ட்டட். நான் எத்தனை லோக்கல் பைனாப்பிள்னு நினச்சேங்க. ஆனால் வாசம் நல்லா வாசமாக இருக்குங்க. நான் அது நல்லா வாசமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு கடையில் எடுத்து பார்க்குறப்பே அவ்வளோ வாசமாக இருந்தது. இதெல்லாம் வந்து இங்கே இவங்க செய்கிற ஜாமுங்க அதெல்லாம். ஸோ பாருங்கள், இங்கே உள்ள காய்கறி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குண்ணே. ஸோ அங்கே நம்ம அப்படியே போகலாம். அந்த பக்கம் போயிட்டு அது கடையை பார்த்துட்டு வரலாம். டைம் ஆச்சு. பார்த்தீங்களா ரேட்லாம்? பார்த்தீங்களா? உங்களுக்கு முன்னாடியே விசாரித்தேன் எவ்வளோ ரேட்டுன்னு. ஒவ்வொன்றும் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா?
இங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ரேட்னா பார்த்துங்க. நம்ம கடையில் வாங்கினா எவ்வளோ ரேட் இருக்குன்னு. 20 ரூபாங்கிறது அவங்க காசு கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் 20 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியாதுல்ல. நம்ம 20 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்க முடியுமா நம்ம ஊரில்? நீங்கள் லோக்கல் ஆப்பிள். நம்ம மினிமமே ஆப்பிள் வந்து 100 ரூபா கிலோ. நான் கம்மியாக சொல்கிறேன். 200 ரூபாய்க்கு நார்மல் இந்த சீசன் டைத்தில் 120 ரூபா விற்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விற்கிறாங்க பார்த்தீங்களா, 20 ரூபாய்க்கு லோக்கல் ஆப்பிள்னு சொல்லி. அது பேர் வேறு என்னங்க, டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் அப்படி. இந்த பூ சூப்பராக இருக்குங்க. இந்த பூ வச்சு ஒன்று கிராஃப்ட் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தேங்க. இந்த பூ செம்மையாக இருக்கும். இந்த பூ ஆனால் கிராஃப்ட் மாதிரி பண்ணி சேல் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இங்கே எஸ்டிசி ஹோல்சேல் மார்க்கெட் இங்கே தாங்க இருக்குது இந்த பக்கம். முன்னாடி இங்கே வந்ததுலேருந்து இந்த பக்கம் போனதே இல்லைங்க. எப்போயுமே நம்ம வந்துட்டு அப்படியே போன வீடியோ இங்கேருந்து ஆரம்பித்து அப்படி அங்கிட்டு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம இந்த பக்கம் போகிறோம். நம்ம இந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்கோம். அப்படியே ஃபுல்லாக ஃப்ளவர் வச்சு இந்த ஏரியா வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபுல்லாகவே ஃபுல்லாக சவுக்கு தோப்பு வச்சுருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக சவுக்கு தோப்பு. இந்த கார் வருது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்தோம். நம்ம அங்கேருந்து நடந்து வந்து இப்படியே வந்தோம். அந்த ரோட்டில் நடந்து வந்து இதில் வந்து இங்கே வந்து இப்படி வர்றோம். நம்ம எப்போயுமே நம்ம அந்த ரோட்டில் தான் போன தடவை அங்கேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இந்த தடவை தான் இதில் வரோம். இந்த கடல் தண்ணி வந்து இங்கிட்டேருந்து கடல் தண்ணி உள்ளே வர்றதுக்கு பாருங்கள் இந்த இடம் வழி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாலாம் கடல் தூத்து தான் உருவாக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதான் போட்டு. அங்கிட்டு துறைமுகம் பாருங்கள், கப்பல்லாம் வந்து நிற்கும் இந்த பக்கம். ஃபெரி கப்பல்லாம் நிற்கும் பாருங்கள் எப்படி இருக்குங்க தண்ணி. இந்த கீழே தண்ணி போகுது. இதுக்குள்ளே போட்லாம் போகுங்க. ஷிப்பு சின்ன இந்த போட் இருக்குல்ல, இந்த டூரிஸ்ட் போட்டு நாங்கள் நிற்கிது இல்லை, அது எல்லாமே இந்த போட்டு எல்லா போயும் இதுக்குள்ளே போகும். இதுக்குள்ளே போயிட்டு இப்படியே இது வழியாக போகுது. இந்த பாருங்க அப்படி கடலுக்கு போகும். ஆனால் குட்டி போட்டு வந்துட்டு இருக்கு பாருங்கள். அது கடலுக்கு உள்ளே தான் போகுது. பார்ப்போம் வாங்க. அந்த போட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இதுக்குள்ளே தான் போகுது. இப்போ இது கீழே போகும். இப்போ பார்ப்போம். ஏன்னா எல்லாமே அதுக்குள்ளே தான் போவாங்க. அந்த ஃபெரி போட்லாம் வந்து அங்கே நின்றுட்டுருக்கோம். அந்த இதில் நம்ம ஆல்ரெடி அங்கே நின்றுருக்கோம் பாருங்கள். இந்த கிளம்பி வச்சு பாருங்கள். இதுக்குள்ளே பூந்து பாருங்கள். எல்லாம் அதுக்குள்ளே போகும் பாருங்கள். இது மாதிரி எல்லா போட்டுமே இதுக்குள்ளே தான் பூந்து போகும். அந்த பக்கம் தான் இந்த சின்ன போட்டெலாம் நிற்கிறதுக்கான சின்ன போட்டு இருக்கும் துறைமுகம். அதை போச்சு பார்த்தீங்க உள்ள அங்கிட்டு போகும் பாருங்கள். அழகாக இருக்கும். இந்த அந்த சுற்றியில் திருப்பி அங்கே போய் நிப்பாட்டிடுவாங்க. நம்ம வந்த நேரம் ஒரு போட்டு வர்றதுக்கு முன்னாடி காமிக்கிற மாதிரி ஒரு போட்டு வந்துருக்கு. இந்த மலையை தாண்டி அங்கிட்டு போனோன்னா அங்கிட்டு ஒரு கடல் இருக்குது. அந்த கடல் தான் வந்து கொஞ்சம் ஆழ்கடலாக இருக்கும். அந்த பெரிய கடல். அதே மாதிரி இங்கிட்டு வந்துட்டோம்னாலும் ஆழ்கடல் தான் அந்த பக்கமும். சரி வாங்க இங்கிட்டு போய் பார்ப்போம். நடந்து போகிற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதான் இதெல்லாம் இப்போ உருவாக்கப்பட்டதுங்க. அது எல்லாமே கடல் தூத்து. கடல் இதளவு கடல் வந்து அந்த கார்லாம் நிற்கிது பாருங்க. இது ஃபுல்லாக கடலாக தான் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு தூத்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்த போட்டு வந்து உள்ளே போய் பாருங்க எவ்வளோ வேகமாக போகிறான் பாருங்க. இதுக்குள்ளே பூந்து இங்கே இதுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். அடுத்த எல்லாமே இதுக்குள்ளே அங்கே போவாங்க. அதை போயிட்டான் வாங்கிட்டு பாருங்க. ஹாய் பார்த்தீங்களா. இந்த பக்கமும் பாருங்கள் ஃபுல்லாகவே அங்கே தான் முன்னாடி நம்ம போனோம்ல, அந்த கட்டு மரம்லாம் பார்த்தோம்ல, அந்த மலை மேலெலாம் போனோம்ல, அந்த ஏரியா அது. ஆனால் இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ ஃபாரின் மாதிரி வச்சுருக்காங்க. புதுசாக உருவாக்குறதுனால எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்காங்க. நடந்து போகிறதுக்கு நடப்பதை தனியாக பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த மரத்தை வச்சுருக்காங்க இயற்கையாகவே நிறையா மரம். நீங்கள் டைம் முடிஞ்சாலும் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலை முடிஞ்சு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. பின்னாடி பாருங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. கரெக்டாக மணி 3:30 இருக்கும். எல்லாம் 3:30க்கு 4 மணிக்கெலாம் கிளம்பிடுறாங்க.
வெல்கம் டு ஐஸ்லாண்ட் கார்கோ டெர்மினலுங்க இது. கார்கோ ஏற்றிட்டு வராங்க ஷிப்லேருந்து. அதை வந்து கடைக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. இங்கே எல்லா கடைக்கும் ஜாமான்லாம் அதெல்லாம் வருது போல். பொருட்கள் இந்த மளிகை ஜாமான் கிராசரியெல்லாம் இருக்குல்ல, கிராசரி இந்த மாதிரி கார்கோ ஷிப் அங்கே நிற்கிது பாருங்கள். கார்கோ ஷிப் தான் வெளியில் அந்த பக்கம் நிற்கிது பாருங்கள், தெரியுதா? அந்த நிற்கிது பாருங்கள் கார்கோ ஷிப். அதுலேருந்து ஏற்றிட்டு வர்றதெல்லாம் இங்கே தான். இன்னொரு போட்டு அதுக்குள்ளே பூந்து வராங்க பாலத்துக்குள்ளே. இன்னும் எவ்வளோ தூரம் தெரியலையே. எஸ், பார்ப்போம். இந்த பக்கம் இருக்கானே, இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் கேட்போம் யார்கிட்ட. இதில் வந்து 2ஆக பிரியுதுங்க ரோடு. உள்ளேருந்து வந்தோண்ணா பஸ் வேறு வராமல் பாரு. பஸ்ஸு ஸ்டஃப் இதுக்குள்ளே இருக்குது போல். இது வந்தால் 2ஆக ரோடு பிரியுதுங்க. இதுக்குள்ளேருந்து வந்தோன்னு வச்சுங்க. இதெல்லாம் வந்தால் நடந்து எப்படியே டவுட் எனக்கு எதில் போகிறதுன்னு. இப்போ இங்கே ஒரு ரோடு போகுது, இங்கிட்ட போய் இதெல்லாம் போகணுமா, அந்த ரோட்டில் போகணுமா? ஸோ நம்ம இதில் போவோம். அப் ஹயான்னு ஒன்று இருக்குங்க. எவ்ரி ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் சொல்லி போட்டிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஃபுல்லாக எல்லா பேனாசோனிக்கு எல்லா கம்பெனியும் இருக்கும் போல். சேர் அது இதுன்னு வச்சுருக்காங்க நிறையா. ஃபர்னிச்சர் ஐட்டம் மாதிரி இருக்குது நிறையா. ஃபுட் ப்ரோன்னு இங்கே ஒன்று கேஷ் கேரின்னு போட்டிருக்காங்க. நிறையா வந்து இந்த ப்ரோசன் ஐட்டம்லாம் வர்றதுனால இங்கே பாருங்கள் எல்லாம் டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணி ஏசி மாதிரி இதிலே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்டெய்னர்லேயே ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரோசன் ஐட்டம் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா ஃப்ரோசன் ஐட்டமும் இப்படி தான் கடைக்கு கொண்டாந்துடுறாங்க. அப்போ இப்போ இறக்கும்போது பண்ண முடியாதுல்ல, ஏசி ஓடிக்கிட்டே இருக்குங்க எல்லாத்துலேயுமே. இந்த பக்கம்லாம் வரவே இல்லைங்க. இன்றைக்கி தான் வர்றேண்ணா. வெயில் அதிகமாக சாயங்காலமாக கிளம்பிடுறது இப்போல்லாம் 3:30 மணி போல். ரூட்ஸு ஜெனிஸா? இந்த ஊரில் நாய்க்கு பூனைக்கு இவ்வளோ தீவில் பாருங்கள் இவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க. கூட நாய்க்கு பூனைக்கெலாம் பிஸ்கெட்டு தனியாக விற்கிதுங்க கடையில். அதுவே 40 ரூபா 50 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபா 400 ரூபா அப்படி மேலே தான் வருது. குளோபல் சப்ளை சென்டர் இங்கே ஃபுல்லாக இந்த எல்லா ரா மெட்டீரியலும் இங்கே இருக்குங்க. பிரித்து வச்சுருக்காங்க எல்லாத்தையும். இப்போ பஸ்ஸெல்லாம் இங்கே நிற்கிதுங்க. கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க போல். இந்த இன்னொரு பஸ் கூட வருது. பஸ்ஸு செட்டு போல். எல்லா பஸ்ஸும் உள்ளே தான் போய் நிற்கிது பாருங்கள். நோ ஃபிஷ்ஷிங், நோ சைக்கிளிங், நோ ஸ்விம்மிங் போட்டிருக்கு. எடுத்துட்டு யாரும் மீன்லாம் முடியக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த போர்டு போட்டிருக்கு. அதில் பையன் விளையாண்டுட்ருக்கான். பார்ப்போம், இன்னும் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஓ, ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபுட் சொல்யூஷன் உள்ளே இருக்குங்க. ஓ, இங்கிட்டு ஒரு வெளியே இருக்கா? நான் ரிவர்ஸில் போக பார்க்குறேன். எஸ்டிசி இதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு இந்த பூண்டு சில ஐட்டங்கள்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. முக்கியமான ஐட்டம் இந்த அது மட்டும் வாங்கிக்குவோம். அரிசி எஸ்டிசியில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முக்கால்வாசி பேர் தமிழ்காரங்க. இந்த கடை மேனேஜரே இந்தியன்காரன்னு சொன்னாங்க. இந்த இங்கிட்ட வந்து பெட்ரோலியம் கேஸ் இதெல்லாம் இருக்குது போலங்க. நம்ம கப்பலுக்கே எரிபொருள் நிப்பாட்டுற ஏற்றுறதுக்கு வந்து இங்கேருந்து நின்றுரும் கப்பல். இங்கேருந்து பெட்ரோல் ஒன்று வந்து இந்த இதுலேருந்து ஏற்றுவாங்க. இதில் கப்பலில் வரும்னு நினைக்கிறேன் பெட்ரோல். இதுக்கு வேறு வழி இல்லைல்ல. இங்கே ட்ரெயின், இந்த ஊர் மக்களும் ட்ரெயின்னா என்னன்னே தெரியாது. இதாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஃபுட் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் ஐஎஃப்எஸ் அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஐஎஃப்எஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஃபுட் சொல்யூஷன். முன்னாடியே வந்து இதாக பண்ணாங்க, இப்போ தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஹலோ சார், ஐ எம் ஃப்ரம் இந்தியா.
Arul. Yeah, good, Arul. Babu. Babu, okay. You're from India, right? From India, Kerala. Kerala. Okay. I am Tamil Nadu, sir. I am also nearby you. My family also in Coimbatore, sir. Coimbatore. That's why it's very high, sir. Okay, that's what first I impress you, sir. So first we need to check here. That's what coming here, sir. Very good, sir. So shop is very nice, sir. This one frozen item, sir. We are going to expand. Okay. We So have some facilities. this is Tata tea from India, sir. Yeah. That is from India. Yes, sir. Very good. Tata also India, sir. Okay. Very good, sir. Premium, okay. We have opened this outlet so that Okay. our retailers also can get. Retail also, yes, sir. You are right, sir. Okay. Some people may have some financial issues and all with the company, different companies. Different they can company. come here directly, pay cash, take. Yes. கார்டு பேமெண்ட் ஆல்சோ அவைலபிள். Everything is available. பார்த்தீங்க நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து பில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்டு பேமெண்ட்டு கேஷ் எல்லாமே அவைலபிள்னு சொல்கிறாங்க. நானும் இப்போ வந்து பொருள் ஏதாவது வாங்கலான்னு வந்தேன். பூண்டு இது மாதிரி சில ஐட்டங்கள் வாங்கலான்னு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குது நானும் செக் பண்ணிட்டு வாங்கிட்டு என்ன இருக்குங்கிறத சொல்கிறேன். ஃபீட்பேக்காக நான் சொல்கிறேன். ஓகே, பார்க்கலாம். நம்ம எஸ்டிசியோட பக்கத்துலேயே ஐஎஃப்எஸ், இது எஸ்டிசி, இது கவர்மெண்ட்டோடதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இங்கே உள்ளே போய்ட்டு எல்லாமே ஹோல்சேலில் உள்ள வாங்கிக்கலாம். அது மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த பெட்ரோலு, ஆயில் இது எல்லாமே இங்கே தான் உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. செக்யூரிட்டி நோட்டீஸ், ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா, கீப் அவுட்னு சொல்கிறாங்க. கிட்ட யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஃபயர் எக்ஸிட் இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஆயில் இது மாதிரி எதுவும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே ஆயில் இது மாதிரி பொருட்கள். அது கேஸு, இந்த வண்டிக்கு கப்பலுக்கெல்லாம் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பார்க்கலாம். இந்த பக்கம் வந்ததே இல்லை. ஸோ சாயங்காலம் நல்லா இருக்குது இந்த ஏரியா. ஒரு கேஸ் எல்லாம் இங்கே தாங்க வருது. பாருங்க இப்படி அடிக்க வச்சுருக்காங்க பாருங்களேன் கேஸ் எல்லாம். இங்கே பிராசினை பொறுத்தவரை கேஸ் எல்லாமே இங்கே தான் வருது போலங்க. ஆயில் சுத்திகரித்து அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். டேங்க் நம்பர் 2ன்னு போட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட்டோட பகுதிங்க அதெல்லாம். டிபோர்ட் சிசில் பெட்ரோலியம் கம்பெனி SEOYPEC சிசிஎல் பெட்ரோலியம் கம்பெனிங்க. அது கவர்மெண்ட்டோடதுங்க. பெட்ரோல்லாம் இந்த சுத்திகரித்து அதில் கேஸ் இதெல்லாம் பிரித்து எடுத்து அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். கேஸு, பெட்ரோலு, டீசல் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த பக்கம்லாம் பில் பண்ணியிருக்காங்க அப்படியே நிறையா. ஆனால் வந்து பில் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்க, எதுவும் பண்ணலை. இந்த பக்கம் இங்கிட்டலாம் நிறைய இடம் இருக்குது, எதுவும் பண்ணலை பாருங்கள். எல்லாம் பண்ணியிருக்காங்க, அது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எதுவுமே அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக எதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. கடல் பாருங்கள் அப்படி. இந்த பக்கம் நான் வந்த இந்த சைடெலாம் நான் வந்து அங்கே அந்த ஆதரி இது பார்த்திங்களா, கல் மாதிரி சின்னதாக ஒன்று, அதுக்கிட்டே தான் வந்தேன். கப்பல் வர்றப்ப சின்ன தீவாக தெரிஞ்சது. இப்போ தாங்க ஓரளவு பக்கத்தில் வந்த மாதிரி தெரியுது. முதல்ல நான் இதை தான் பார்த்தேன், இந்த மாதிரி ட்ரம்மாக இருந்தது பச்சை கலரில். ஸோ இதுதான் உள்ளே பிரயாசிலின் வர்றப்ப ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. உள்ளே வர்றப்ப, தீவுக்குள்ளே வர்றப்ப. ஃபுல்லாக அந்த பக்கம் நிறைய ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும் போல் உள்ளே போய்ட்டு. இந்த போகிறப்ப இந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. நம்பர்ஸ் தெரியுது பாருங்கள். இதில் தான் வந்தால் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. பாருங்க 5 மீட்டர் 6 மீட்டர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் கல் இல்லை நாங்கள் ஒவ்வொரு கல்லையும். கடலில் வந்து கல் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே கடலில் தாங்க இருந்திருக்கு. இது ஃபுல்லாகவே இந்த மலை அடிவாரம் இந்த மலை அடிவாரம் தெரியுது இல்லை, இது ஃபுல்லாகவே கடலில் தான் இருந்திருக்கு. இது கல் போட்டு தூத்துருக்காங்க கடலுக்குள்ளே. நல்லா எப்படி அடிக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துட்ட. போனாட்டி நம்ம அந்த போர்ட்டுக்கிட்ட தான் போய் நின்னோம். அந்த அங்கே தெரியுதுல போர்ட்டு, அங்கே தான் நின்னோம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தெரியுது பார்த்தீங்களா போர்ட்டு, அங்கே தெரியுது பார்த்தீங்களா போர்ட்டு, அதுக்கு அந்த பக்கம் தான் நம்ம நின்றுட்டு இருந்தோம். அந்த அந்த ஃபுல்லாகவே போர்ட்டு தான். அந்த கட்டுமர படகெல்லாம் இருந்தது அதுக்குள்ளே, அதுக்கு அங்கிட்டு தான் நம்ம நின்றுட்டு இருந்தோம் போன வாட்டி. அதில் பாருங்கள் அலை எப்படி அடித்து சதுருது பார்த்தீங்களா. அலை அந்த இதில் பயங்கரமாக தெரியுதுங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள்.
அந்த இது அலை அடிச்சு அங்கே பாருங்க எப்படி சதுருது நட்டேங்க அப்பா. அந்த இடத்துல அலை பாருங்க, நடு கடல் அலை அடிச்சு அப்படியே தூக்கி வீசுதுங்க தண்ணி அப்படியே. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க ஒவ்வொரு அலையும் எப்படி இருக்குன்னு. மோசமாக இருக்குங்க ஒவ்வொரு அலையுமே. அந்த கல்லில் அடிச்சு சதுருதுங்க அலை. அங்கே பாருங்க, ஓய்யோ. இங்கே நின்று பார்க்குறப்ப இப்படி தெரியுது, கிட்ட போனோம்னா இப்படி இருக்கும். இங்கேருந்து பார்க்குறப்ப தண்ணி அவ்வளோ தண்ணி வீசுறது தெரியுது. இது ஃபுல்லாக அவ்வளோ கல் பாறைங்க, அவ்வளோ மலையை தாங்க உடச்சி இதில் போட்டிருக்காங்க. இந்த இவ்வளோ கல் மலையில தான் வந்திருக்கும். இங்கெல்லாம் மீன் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். எதுவும் போடல, இந்த இடத்துல மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போடலாம். ஆனால் போட்டை நிப்பாட்டக்கூடாதுன்னு இந்த அங்கே இது போட்டிருக்காங்க, ஆங்கர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போட்டு அடிச்சிருக்காங்க ஆங்கர் போட்டு, போட்டில் எதுவும் போடக்கூடாதீங்க அப்படின்னு. இங்கே யாரும் போட்டை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க போல். ஏன்னா இந்த இடத்துல வெறும் பெட்ரோல் ஆயில் டேங்கெல்லாம் இருக்குல்ல, ஏதாவது சேஃப்டிக்காக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பாருங்களேன் நம்பரை எப்படி போட்டிருக்காங்கன்னு, 6 அப்படின்னு போட்டிருக்குது. இல்லை 6 5 போட்டிருக்கு, 6 போட்டிருக்கு. அதில் 5 போட்டிருக்கு. அந்த அளவு போட்டிருக்கு, எத்தனை அடி ஆழத்தில் மீட்டர் ஆழம் இருக்குன்னு அந்த இடத்துல. இது அந்த அங்கே இருக்க தீவு வந்து லாடி தீவுங்க. அது வர்றப்ப அந்த போட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா இப்படியே லாடி போகாது, இப்படியே வந்து அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தெரியுது உங்களுக்கு ரெட் கலரில், அங்கேயும் ரெட் கலர் இருப்பாரு. அது கேப்பில் தான் வரும் போட்டு. அந்த அலை வருதுல அதுக்கு இங்கிட்டு இங்கே தெரியும் பாருங்கள் ரெட் கலரில் அந்த தெரியுது பார்த்தீங்களா. இங்கே ரெட்டு, இங்கே க்ரீன் தெரியுது பார்த்தீங்க. இதுக்குள்ளே தான் இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் கப்பல் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாடி தீவு. அந்த தெரியுது பார்த்தீங்களா, இது லாடி தீவு. அது அப்படியே இங்கே போட்டு ஷிப்பெல்லாம் அங்கே நின்றுட்டுருக்குங்க அந்த பக்கம். அவன் அந்த தீவுலேருந்து வர வேண்டிய எல்லாமே இப்படி வந்து தான் இதுக்குள்ளே இதுக்குள்ளே இப்படி வரும். நேராக இதில் வராது, அங்கேருந்து கிளம்பி இதில் வரும், அப்புறமாட்டி திரும்பி இதில் வரும். பாருங்களேன், இங்கிட்டு ஒரு மலை தெரியுது, இது வேறு மலை. இந்த மலை வந்து இதோட முடிஞ்சிருச்சுங்க. அந்த தெரியுது பாருங்கள், அதோட முடிஞ்சிருச்சு இந்த மலை. இது அந்த லாடி மலை தனியாக அங்கிட்டு தெரியுது பாருங்கள். இதுக்குள்ளே எத்தனை மலைன்னு. இந்த மலையெல்லாம் நம்ம இந்த டவர்லாம் தெரியுது, அங்கே தான் போனோம் நம்ம போனோம். இந்த டவர் தெரியுது பார்த்தீங்களா மேலே, அங்கே தான் போன வாட்டி நான் போனோம். டவர் இங்கேயும் ஜூம் பண்ணி பார்க்குறேன். அந்த டவர் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் போன வாட்டி நான் போனோம். அங்கேருந்து அந்த ஆழ்கடலை பார்த்தோம், அவ்வளோ அமைதியாக தெரிஞ்சது மேலே பார்க்குறப்ப. அதெல்லாம் பயங்கரமாக அள்ளி வீசிகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான், அன்றைக்கெலாம் கொஞ்சம் ஓவராக வீசினது அல்ல. டும்மில் நான் சொன்ன மாதிரி ஒரு போட்டு வருது பாருங்கள். அது பாருங்கள் எந்த வழியாக வரான் பாருங்கள் அந்த போட்டு. அந்த லாடியிலேருந்து வருது அந்த போட்டு பாருங்கள். அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்ட வந்து தான் போகும் அந்த போட்டு பாருங்கள். ஏன்னா அது ரூட் இருக்குங்க அதுக்கு போட்டு போகிறதுக்கு. அந்த ரூட்டில் தாங்க போட்டு போகும், எல்லா ரூட்லேயும் போட்டு போகும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வந்துட்டுருக்கு பாருங்கள் போட்டு, லாடியிலேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கு. அப்போ தான் திரும்புது அந்த போட்டு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் இங்கிட்டு வந்து இப்படி திரும்புது. ஏன்னா அவங்களுக்கு ஆழம் இருக்காதா என்னன்னு தெரில, அது திரும்பி தான் போகுது போட்டு ஒவ்வொன்றுங்க. அப்படியே திரும்பி வந்துட்டு இருக்குங்க அந்த போட்டு. இந்த கட்டுமரான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டாக இருக்குது எல்லாமே. அங்கே வந்து எப்படி திரும்புது பாருங்க அந்த பக்கம் உள்ள. ஜூம் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் பண்ணாலே இது மாறிடுதுங்க அளவு. டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, லாடியிலேருந்து எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க.
இந்த போட்டு உள்ளே வந்துருச்சுங்க. அப்படியே எப்படி உள்ளே வந்து பார்த்தீங்களா அந்த போட்டு. அடுத்ததான் நம்ம வந்து அந்த அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு சின்ன சின்னதாக கருப்பு கலரில் அது கூடார மாதிரி, அங்கே தான் போகிறோம். அடுத்த வீடியோ அங்கே தான் பண்ண போகிறோம். அந்த மலைக்கு அந்த பக்கம் அவ்வளோ தூரம் போகிறோம் நம்ம. அந்த அங்கே தெரியுது பாருங்க, அங்கே அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த தெரியுது பார்த்தீங்களா கருப்பு கருப்பா, அந்த இடத்து தான் போகிறோம். ஜூம் பண்ணிக்கிறதுனால எனக்கு கையை வச்சு காமிக்க முடியல. அந்த இடத்து தான் போகிறோம் நெக்ஸ்ட் டைம். அந்த இடத்துட்டு போயிட்டு ஃபுல்லாக வீடியோ பண்ண போகிறோம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே. இந்த போட்டுங்கிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. எப்படி போயிட்டுருக்கு பாருங்க போட்டு ஜல்லுன்னு. ஸோ அது அப்படியே போட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அப்படியே எங்கிட்டால போகலாம். ஸோ இந்த பக்கம் ரோடு எங்கிட்டு போகுதுன்னு தெரில. அந்த ரோடு அங்கிட்டு ரெண்டாக பிரிஞ்சது இல்லை, அந்த ரோடு தான் அங்கிட்டு பிரிவுன்னு நினைக்கிறேன். இந்த ரோடுக்கு ஏதோ புதுசு புதுசாக நிறைய இன்டீரியர் வேலைலாம் நடந்துகிட்ருக்குங்க இந்த பக்கம். போயிட்டு வழி இருக்கும் போல், அங்கே போயிட்டு போய்க்கலாம் அந்த பக்கம். வாங்க, ஆனால் கார்லாம் போகுது அங்கிட்டு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த பக்கம் போயிட்டு. ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோ இடம் இருக்குது. எதுவும் பில்ட் பண்ணாமல் இருக்காங்க. அப்படியே கவர்மெண்ட் எடுத்து பண்ணியிருக்கு இந்த வேலையெல்லாம். ஃபுல்லாக அந்த வேலையெல்லாம் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு அப்படியே விட்டுருச்சு, எதுவும் பண்ணலை. ஏதோ ரெண்டல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டல் கொடுத்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பிளான் வச்சுருப்பாங்க. இந்த தண்ணி வடிஞ்சு தண்ணி போகிற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு போட்டு இன்னும் சவுக்கு மரமாக போட்டு ஊனி வச்சுருக்காங்க ஃபுல்லாக இல்லை ஏரியாவில். வேலை நிறைய நடந்துட்டுருங்க அந்த பக்கம். எம்ப்ளாயெலாம் நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாங்கிட்டு. ஸோ நம்ம அப்படியே நடந்து இங்கிட்டேருந்து வந்துட்டு இருந்தோம். பாருங்கள் இங்கிட்ட ஒரு ரூட் போட்டு தனியாக அங்கிட்டு தனியாக இருக்குது பாருங்கள். நிறையா பண்ணிகிட்ருக்காங்க டெவலப். முன்னாடி பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. பணம் பத்தலையான்னு தெரியல, அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா ஏரியாவும் பாருங்கள். இங்கிட்ட ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாமே கொண்டு வர மாதிரி பண்ணியிருப்பாங்க போல். நிறைய பில்டிங் நிறைய இருக்குது இந்த பக்கம். நிறையா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஆனால் பிளான் இருக்குது. அதாவது ரோடெலாம் போட்டு வச்சுருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, வாட்டர் ஃபெசிலிட்டியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இனிமேல் தான் அதை டெவலப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே கொஞ்சம் மக்கள் தொகை கம்மி தானே, நிறைய போட்டு வச்சுருக்காங்க. பண்ணுறப்பே இதெல்லாம் பண்ணிடுவோன்னு கொஞ்சம் ஃப்யூச்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு வேலையெல்லாம். பில்டிங் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபுல்லாகவே. ஸோ அந்த ரோடு இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உள்ளே போய்ட்டு. இது என்னங்க இது, தீயணைப்புத்துறை கவர்மெண்ட் ஆஃபீஸுங்க. SFRSAன்னு போட்டிருக்கு. தீயணைப்புத்துறை வண்டியெல்லாம் இங்கே தான் இங்கே நிற்கிது. நானே எங்கிட்டலாம் வந்து பார்த்தா தானே தெரியும் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு. 3-4 வண்டி நிற்கிது தீயணைப்புத்துறை. கிராஸ்லேயும் ஸ்டேஷன் போட்டிருக்கு பாருங்க. சிஷல் ஃபயர் ரெஸ்கியூ சர்வீஸ்னு போட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ளாக் இருக்குங்க. நம்ம அப்படி போலீஸுக்கு ஒரு ஃப்ளாக் இருக்குது, அது மாதிரி இங்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ளாக் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ரோடு போகுதுங்க. ரோடு எங்கே போகும், அந்த இதுக்கு போகுது, அந்த போர்ட்டெலாம் இருக்குல்ல அந்த ஏரியாவுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த ரோடு. நம்ம இந்த ரோட்டில் தான் வந்து இப்படி திரும்பணும். அந்த பில்டிங்கிட்டேருந்து நம்ம இப்படி திரும்பணும், சுற்றி இதில் வந்துட்டோம் போயிட்டு. இந்த பக்கம் ரோடு போகுதுங்க. அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே இது வழியாக உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தா இங்கே ரோடு பெய்யுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு இதெல்லாம் சரி பண்ணுற இடமா இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாகவே. போட்டு இந்த பக்கம் போட்டு இது பண்ணி கார் மேலே ஏற்றி ரெடி பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே போட்லாம் ரெடி பண்ணுறாங்க. எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் போட்டு எல்லாத்தையும். ஃபுல்லாக சவுக்கு தூப்பாக இருக்குது ஃபுல்லாகவே. சவுக்கு தூப்புல போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. செட் அணி அப்படின்னு போது போட்டு இது அங்கே போய் பார்ப்போம் தான் பீச் மாதிரி எதாவது இருக்காங்க. கடைசி வரை வந்தாச்சுங்க. எதாங்க கடைசி எட்டு இங்கே ஸ்டாஃப்லாம் தங்கியிருக்காங்க வேலை செய்கிறவங்க இந்த ஏரியாவில். நான் கூட போட்டு இதை சரி பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அந்த உள்ளே தான் போட் சரி பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஏரியா. ஸோ அங்கெல்லாம் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க ப்ரைவேட் ஏரியாலலாம். ஃபுல்லாகவே இந்த பக்கம் தான் போட் சரி பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிலாம் தங்கியிருக்காங்க அந்த ஏரியா ஃபுல்லாக. இங்கே ஒன்றும் இல்லை, அவ்வளோ இங்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க புதுசாக.
இதெல்லாம் கவர்மெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. இந்த பக்கம் ஒன்றும் இல்லைங்க. நான் போட்டு எதாவது ரெடி பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன். ஆனால் இங்கே எதுவும் இல்லை. பழைய இரும்பு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், வண்டியெல்லாம். என்ன கருவேப்பிள்ளையா அப்படி இருக்கு. மேலே இருந்தால் வண்டியில் இங்கேருந்து கார் சரி பண்ணுற இடமாங்க. கேட்டேன் அவங்கள்ட்ட, நிற்கிறவங்கள்ட்ட ஃபுல்லாகவே கார்லாம் ரெடி பண்ணி சரி பண்ணுறாங்களாம். நான் இந்த போட்டு நின்றுருந்ததா, என்னங்க அந்த போட்டு பெருசாக மேலே நிற்கிதுன்னு கேட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓனரோட போட்டான். இது மாதிரி இதெல்லாம் அப்படியே காயலங்கடைக்கு போடுறதா இருக்குது. அப்படியே டேமேஜ் ஆகி தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக செடி கொடியெலாம் மண்டியோட ஹைடெக் ஹிட்டாச்சியோடதா, ஹிட்டாச்சியோடதுங்க. ரெடி பண்ணலாம், சரி பண்ண முடியாமல் தான் தூக்கி போட்டு போயிட்டாங்க போல். போட்டு பார்த்திங்களா எங்கே இருக்குன்னு. அதுதாங்க அது மேலே நின்றுட்டுருக்கு போட்டு. ஓனர் போட்டான் சொன்னார். கார் சரி பண்ணுற இடமாங்க அதெல்லாம். ஃபுல்லாகவே கார் இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்கல்ல. நான் கூட இங்கே எப்படி காரில் ரெடி பண்ணுறாங்க இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. அவர் தான் சொன்னார். செட்டு எஸ் ஹாய் சார். இதுதான் அவரோட வண்டி. அந்த பாஸ் இருக்கார்ல, அவரோட வைக்கலாம். பாய் சார். ஒரு பாஸா ஆனால் என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே உள்ளவங்களாம் பார்த்தீங்களா. சவுக்கு தோப்பெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக சவுக்கு தோப்பு தாங்க போட்டு வச்சுருக்காங்க. அது எதுக்கு நெல்லை அரிப்பை தவிர்க்கிறதுக்கு இல்லை போன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் தெரியலை எனக்கு. ஆனால் கடல் தான் இங்கே இருந்தது முன்னாடி, அதை தூத்து தான் இவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக விசிட் பண்ணியாச்சு. நம்ம கால் பதிக்காத இடமே இருக்கக்கூடாது, அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் விசிட் பண்ணிட்டோம். அப்படியே போகுது வண்டி எல்லாம். நீங்கள் வந்ததுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோங்க. வந்து ஆயில் டேங்க் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து போட் சர்வீஸ் பண்ணாங்க, எதுவும் சர்வீஸ் பண்ணல இந்த பக்கம் இந்த ஏரியாவில். ஆனால் இதை பற்றி இந்த ஊட்டி ஃபாரஸ்ட் மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. இதே ஃபாரஸ்ட் மாதிரி ஃபுல்லாகவே இருக்குது, பெரிய பெரிய மரமாக இருக்குது எல்லாம். கடைசி வரை போயிட்டு வந்துட்டோங்க. நம்ம இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த கேஸு இதை பார்த்தோம். ஷாப்பை பார்க்க முடியலை, வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாங்க, பார்க்க முடியலை. சரி, இங்கிட்ட வந்து நம்ம இந்த கேஸு அப்புறம் வந்து கவர்மெண்டோட இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் தீயணைப்பு துறை தான் அங்கே தான் இருந்தது, அதையும் பார்த்தோம். ஸோ நம்ம அங்கே தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம காணொலி முடிக்க வேண்டிய தருணம் வந்துட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம். பாய்.